ஹலோ மை டியர் அச்சீவர்ஸ், வணக்கம் மற்றும் நமஸ்கார். நான் உங்க ஹரிங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எப்படி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ஷெடியூல் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 120 டேஸ் என்ன பண்ணலாம், 120 டேஸ் பிளான் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த 120 டேஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ டே வைஸ்லையும் சரி, எந்த மாதிரி டேஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ எப்படி சிலபஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்போ படிக்கலாம், பொது தமிழ் வந்து எப்போ படிக்கலாம், அண்ட் அதே மாதிரி மேக்ஸுக்கு எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி டேஸை பிரித்து படிக்கலாம், இதில் ஸ்டடி ஷெடியூல், ரிவிஷன் ஷெடியூல் அண்ட் டெஸ்ட் சீரியஸை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக செப்பரேட்டாக பார்க்க வரும். அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து டே ஷெடியூலும் என்ன பண்ணலாம், ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு வந்து 8 to 10 ஹார்ஸா அது எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் ரெண்டையுமே மென்ஷன் பண்ணி நான் இந்த வீடியோலயே கவர் பண்ணிடுறேன். ரெண்டுமே பாருங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய வீடியோஸ் பார்த்து என் வீடியோவும் நல்லா ஸ்பீடாக வச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் ஜாஸ்தி, டைம் ரொம்ப கம்மி, கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ அதுக்கு நமக்கு ரொம்ப தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் ஷெடியூல் தான். அண்ட் அதை தாண்டி ஏன் ஷெடியூல், ஏன் சஜஷன், அது எல்லாமே தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட ஓன் மெத்தட். நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு வே ஆஃப் மெத்தடில் படிச்சுட்டு இருந்துட்டீங்க இல்லையா, ஸோ அது உங்களுக்கு ஓகே, இப்படியே நான் படிச்சா கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக பண்ணுங்க. இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ஐடியாஸ் வேணும், எனக்கு இதுலேருந்து நான் கொஞ்சம் இதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துப்பேன், இதுலேருந்து என் சஜஷனை நான் கிரியேட் பண்ணிப்பேன், இது ஒரு சஜஷனை நான் எடுத்துட்டு நான் வந்து என்னோட ஓன் ஷெடியூலை கிரியேட் பண்ணிப்பேனாலும் எடுத்துக்கலாம். இதே ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஷெடியூல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ படிங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் நிறையா வந்து படிக்க முடியும், கற்றுக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஷெடியூலை பார்த்துடலாம். டே ஷெடியூல் அண்ட் டெய்லி ஷெடியூல் எல்லாமே, ஸோ டெய்லி ஷெடியூல் அண்ட் கம்ப்ளீட் ஷெடியூல் எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி June 9 வந்து எக்ஸாம். நான் 120 டே ஷெடியூல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இட் இஸ் அண்ட் சின்சியர் ஷெடியூல். 120 டேஸும் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதை நான் ரெண்டாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா, ஸோ ஸ்டடி ஷெடியூல், ரிவிஷன் ஷெடியூல் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் ஷெடியூல். ஸோ எப்பயுமே வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி இருக்கணும், கம்ப்ளீட் ரிவிஷன் இருக்கணும், கம்ப்ளீட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ இது மூணுமே கம்ப்ளீட் பண்ணிட முடியுமா 100% அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டாபிக் நீங்கள் தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா தமிழை ரொம்ப தரவாக படிக்கணும். எந்த டாபிக்ஸ் படித்தாலும் அதில் உள்ள சாப்டர்ஸ் படிக்கும்போது ஒரு சாப்டர் படிக்கிறீங்களா, அதை நல்லா தரவாக படிக்கணும். அதுலேருந்து என்ன கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். ஸோ அப்போ அதை படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி, அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணும், அப்போ தானே உங்களுக்கு தரவாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட் ரிவிஷன். தென் தேர்ட் திங், அதில் வரக்கூடிய கொஷின் எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக்கிக்க முடியும். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 75 டேஸ் ஸ்டடி அண்ட் ரிவிஷன் ஃபேஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன். அண்ட் செகண்ட் 45 டேஸ் வந்து ரிவிஷன் ப்ளஸ் மார்க் ஃபேஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன். ஏன் வந்து ப்ராக்டிஸ்க்கும் ரிவிஷனுக்கும் கம்மியாக டைம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ப்ராக்டிஸ் வந்து 45 டேஸ் டெய்லி நம்ம ஒரு டெஸ்ட் போட்டால் கூட டெஃபினெட்லி நம்மளால் வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிட முடியும். பட் ஸ்டடிக்கு வந்து நமக்கு அதிகமான டைம் தேவைப்படுது. இதில் நீங்கள் உங்களுக்கு 45 டேஸ் டெஸ்ட்டுக்கு வேணான்னா கூட 30 டேஸாக நீங்கள் மாற்றிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. அண்ட் வந்து 75 டேஸ் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஸோ டெய்லி பேசிஸ்லேயும் சரி அண்ட் கம்ப்ளீட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதும். ஸோ உங்களுக்கு வந்து 10 to 12 ஹார்ஸ் நான் வந்து மினிமம் டார்கெட் வந்து டைம் செட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வந்து எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 150 மார்க்ஸ் எதுக்கு, பொது தமிழ். ஸோ தமிழை நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோர் கிடைக்கும். ஸோ அதுக்காக தமிழுக்கு வந்து டெய்லிக்கும் பர் டே வந்து 4லிருந்து 5 மணி நேரம், நீங்கள் 4 மணி நேரம் கொடுக்கலாம், ஒரு 5 மணி நேரம் கொடுக்கலாம், பட் 4லிருந்து 5 மணி நேரம் கண்டிப்பாக கொடுத்துடணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அந்த 75 நாள்லையுமே வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸ் டைம் வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும், டெய்லியுமே படிச்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒரு வீக்குக்கு 50 மணி நேரம் நீங்கள் படிச்சிருக்கணும். அந்த 50 ஹார்ஸ் தியரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப 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 முக்கியம். 50 மணி நேரம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து ஒரு கரெக்டான பாத்தில் தான் போயிட்டுருக்கீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 75 கொஷின்ஸ் உள்ள ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்ஸ். ஸோ நீங்கள் சாப்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஎஸ் பேப்பரில் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கனாமி, ஜென்ரல் சயின்ஸ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு நாள் ஒரு மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் படிக்கலாம். உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் வேணும், அந்த மாதிரி தனியாக டே ஷெடியூல் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்படி வந்து ஹவர்ஸை செப்பரேட் பண்ணி எதுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலான்றது நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு 4 மணி நேரம் ஆச்சு டெய்லி தேவை. அதில் 1 ஹாராக பிரித்து ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் பிரித்து படிச்சுக்கலாம்.
வேணும்னா சொல்லுங்கள், நான் தெளிவாக தனியாக தரேன் செப்பரேட்டாக. நெக்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் 25 கொஷின்ஸ். அந்த 25 கொஷின்ஸும் கரெக்டாக வரல, அட்லீஸ்ட் நம்ம அதில் 20 கொஷின் ஆச்சு டார்கெட் பண்ணணும். 20 கொஷின் கரெக்டாக வரணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 to 2 hour கண்டிப்பாக படிக்கணும். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும் மேக்ஸு. தென் கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ், நடப்பு நிகழ்வுகள் இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப கன்ஃபியூசிங் அண்ட் அதில் நம்ம நினச்சா ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆல்ரெடி ஜிஎஸ்லேயே வந்து இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் கரண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். தனியாக கரண்ட் ஈவெண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு 1 to 2 hours நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது டெஃபினெட்லி உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும், உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 30 நாள் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த 75 நாளில் 30 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பிஒய்க்யூ அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து கிராஸ் பண்ணுறீங்க, அதாவது அனலைஸ் பண்ணுறீங்க, எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரியெல்லாம் ஆன்சர் எப்படியெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்ற அந்த வே ஆஃப் ஆன்சரிங் வந்து உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ பிஒய்க்யூ ஃபஸ்ட்டு 30 days முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இது வந்து ரொம்ப டஃப்பான ஃபேஸ். பிகாஸ் இந்த டைமில் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷனே கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிடும். அங்கே இங்கே கொஞ்சம் படிக்கிறது வந்து படிச்சுட்டு போய் எக்ஸாம் கொடுக்கறது வந்து ரொம்ப கன்ஃபியூஸான இடத்துல கொண்டு போய் விட்டுரும். எக்ஸாம்லேயும் நம்மளால் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ஃபேஸை கண்டிப்பாக 75 days 50 days ஆச்சு தரவாக உட்காந்து படிங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் 10 to 12 hours கொடுத்துருக்கேன். இதில் டெய்லி எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஒரு விஷயம் என்னென்னா, நான் எக்ஸாம் கொடுக்கல, பட் நான் நிறைய பேர் என்கிட்ட வீடியோஸ் கேட்டிருந்தீங்க, அதனால கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்த வீடியோ தான் இது. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கோங்க. ஓகே, ஸோ எதனா வந்து இது இருந்தாலும் ஃபீட்பேக்ஸ் எனக்கு கொடுங்க. ஓகே, ஸோ ரிவிஷன் செகண்ட் ஃபேஸ் வந்து ரிவிஷன் அண்ட் மாக் ஃபேஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸில் ரிவிஷனே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட். ரிவிஷன் பண்ணணும். ஸோ டெய்லி ரிவிஷன், அந்த டே ரிவிஷன் இருக்கணும். எப்பயுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது டே ரிவிஷன் அண்ட் நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணும்போது நேற்று என்ன படித்தோன்ற ரிவிஷன் அண்ட் அந்த டே முடியும் போது இன்றைக்கி என்ன படித்தோன்ற ரிவிஷன், இது எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் அண்ட் ஹோல்சமான ப்ரிப்பரேஷன் இருக்கும். அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரிவிஷன் செகண்ட் ஃபேஸ் 45 days ஸ்டார்ட் வித் ரிவிஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஒரு சப்ஜெக்ட்டும் நீங்கள் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ அப்படியே ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மாக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி பேசிஸ்லேயும் நீங்கள் கொடுக்கலாம், 2 days ஒன்ஸும் கொடுக்கலாம். மேக்ஸிமம் டெய்லி பேசிஸில் கொடுத்தீங்கன்னா வீக்லி வந்து ஒரு 5 டெஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுங்க. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் ஜாஸ்தியாக இருக்க நமக்கு வந்து நம்மளோட மிஸ்டேக்ஸ் தெரியும். ஸோ மிஸ்டேக்ஸ் தெரிய நம்ம நிறைய லேர்ன் பண்ணுவோம். ஸோ லேர்னிங் இங்கே இம்பார்ட்டண்ட். மிஸ்டேக்ஸ் தான் அதை கற்றுக் கொடுக்கும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு டெய்லி டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 4 to 5 hours 3 to 4 hours எடுத்தீங்க அப்படின்னா ரிமைனிங் உள்ள டைம் எல்லாம் நமக்கு ரிவிஷன் தான். ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னு கம்ப்ளீட்டாக நம்மளால் ரிவிஷன் பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். நம்ம எங்கே வீக்காக இருக்கோம், எங்கே கான்சென்ட்ரேட் பண்ணணும், இங்கே போய் புதுசாக கான்சென்ட்ரேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது எல்லாமே தெரியும். அண்ட் ரொம்ப முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ், இப்போயும் கரண்ட் அஃபேர்ஸை விட்டுடாதீங்க. அண்ட் அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் கொடுக்காம பார்ட் டெஸ்ட்டும் கொடுங்க. ஒன்று பொது தமிழ் மட்டும் கொடுங்க, அதுக்கப்புறம் ஜிஎஸ் மட்டும் கொடுங்க, ஆப்டிடியூட் மட்டும் கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்தாலுமே வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்டும் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக இப்பயும் கொடுங்க. அண்ட் மார்க் கம்மியாகுதுன்னு எப்பயுமே ஃபீல் பண்ணாதீங்க. மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு தானே தவிர வேறு எதுக்குமே கிடையாது. ஸோ 9, 6, 2024 Group 4 எக்ஸாம் ரொம்ப காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட் சாம்ப். எல்லாருமே நல்லா பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோஸ் வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமாக லாஸ்ட் மினிட் ஸ்டடி மட்டும் பண்ணாதீங்க. அது நீங்கள் அறக்க பறக்க படிக்கிறது எக்ஸாமில் பயங்கரமான ப்ரெஷரில் கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக எக்ஸாமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் டெஃபினட்டாக வந்து உங்களால் அதுலேயே ஸ்கோர் பண்ண முடியும். அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட் அறக்க பறக்க ஸ்டடி உங்களுக்கு ப்ரெஷரை கொடுத்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை தூக்கி விட்டுடும். ஸோ எக்ஸாம் ஹாலில் நீங்கள் ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருப்பீங்க. ஸோ படித்ததை தெளிவாக ஆன்சர் பண்ணுற மாதிரி படிங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் படித்தாலும் தெளிவாக படிக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு பொது தமிழ்லேயே படிக்கிறீங்க அப்படின்னா 2 சாப்டர் படிச்சிருந்தாலும் 2 சாப்டரில் எந்த கொஷினும் ஆன்சர் பண்ணணும். அதுக்கான ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்கணும். இதை ட்ரை பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் டேஸை ரிவர்ஸாக கவுண்ட் பண்ணுங்கள். ரிவர்ஸாக கவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஓகே இன்னும் கம்மியாக தான் டேஸ் இருக்குன்ற அந்த ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். இது என்னோட பர்சனல் சஜஷன்ஸ். ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாரும் வந்து ஷெடியூல் பார்த்துருப்பீங்க அண்ட் டெய்லி ஷெடியூலும் பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களோட மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே,
தேங்க்யூ ஆல். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ ஆல்.